ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு நாங்கள் இப்போ வந்தாச்சு. இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாமியார் வீட்டிலேருந்து இன்றைக்கி தம்பிக்கு பேர் வைக்க போகிறோம், கோவிலுக்கு போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வீடும் மாமியார் வீடும் ஒரே ஊர் தான், பக்கத்து தெருவில் தான் இருக்குது. தம்பிக்கு இது 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மாமியார் வீட்டிலேருந்து பேர் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிடுவோம். ரெண்டுமே ஏன் ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு கிடையாது அதிகம். அதனால் 5வது மாதத்துல தான் பண்ணணும் அப்படின்னாங்க, இல்லைன்னா 7வது மாதத்துல தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ நாள் இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, நல்ல நாள் பார்த்து ஒரு நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளில் பண்ணியிருக்கோம். இதை தான் ஃபுல் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தம்பி பேர் என்னென்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தம்பி பேர் என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். மாமியார் வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டதுமே நாங்கள் கோவிலுக்கு இப்போ கிளம்பிடுவோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும், எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் மியா குட்டிக்காக பேர் வைக்க வந்திருக்கோம். கோவில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி என்னெல்லாம் வந்து தம்பிக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இது எங்கள் ஊரில் இருக்க ஒரு பொது கோவில். இது வந்து காளியம்மன் கோவில். இங்கே தான் வந்து தம்பிக்கு பொங்கல் வச்சு பேர் வைக்க போகிறோம். வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. சிம்பிளாக எங்கள் ஃபேமிலியோட மட்டும்தான் பண்ணுறோம். குட்டியாக அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு பொங்கல் வைக்கிறது எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் எங்கள் கோவில். இது ரொம்ப குட்டி கோவிலும் சொல்ல முடியாது, பெரிய கோவில்னு சொல்ல முடியாது. இது வந்து பொதுவான கோவில். இங்கே பாருங்கள், கொரோனா ப்ராப்ளம்னால கோவில்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அதிகம் யாரும் கோவிலுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். அம்மா வந்து அந்த சைடு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பொங்கல் வச்சு இந்த மெயினாக சாமி வந்து அந்த இதில் தான் இருக்கும், அந்த ரூமில் தான். இங்கே தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் விறகெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து மெயினான கோவில். இங்கே தான் வந்து சாமி இருக்குது. அது வந்து அங்கே வந்து சாமி கோவில் கட்டி அலங்காரம் பண்ணி போடுறோம். ஒரு துயிலாடை இருக்கிற சொல்லிடலாமா? துயிலாடையா? சரி, தள்ளு, உள்ள சாமியை காட்டிக்கலாம். இதுதான் வந்து அந்த இது வந்து என்ன அரச மரம் தானம்மா? அரச மரம், வேப்ப மரம். இந்த 2 வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு சாலை போட்டிருக்காங்க. சாலை போட்டு இங்கே தான் சாமி கும்பிடுவாங்க. சரி, இப்போ நம்ம போய் பொங்கல் வைப்போம். இது வந்து முன் சைடு இருக்க கோபுரம், இது வந்து பின்னாடி சைடு இருக்க கோபுரம். இவ்வளோ தான் கோவிலே. அதுக்கடுத்து அந்த சைடு வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு கல்யாணம் வச்சாங்கன்னா சாப்பாடு போடுறது எல்லாமே அங்கே. இங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்கும். கோவில் குட்டியாக இருந்தாலும் எல்லா வசதியுமே இருக்கும். இங்கே தான் எங்களுக்கு காது குத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு இங்கே தான் வச்சாங்க. கல்யாணம் மட்டும்தான் இங்கே வைக்கல. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. அது வந்து வில்வ மரம். அதுதான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு மண்டபம். இங்கே தான் வந்து கல்யாணம் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இந்த இடத்துல டென்டர் மாதிரி போட்டுட்டு இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே அப்பாவும் பையனும் ஏதோ விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே குட்டி பையா, ஏன் குட்டி? அச்சா, சிரிப்பு வருதோ? சிரிப்பு தான். சரி வாமாம்மா, அந்த சைடு பொங்கல் வைக்க வா. நீயும் வா, அங்கே வந்து உட்காந்துக்கோ. சரி உட்காந்துருங்க, நாங்கள் பொங்கல் வச்சுட்டு வரோம். கொரோனா ப்ராப்ளம்னால நாங்கள் யாருக்குமே சொல்லலை. அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், நாத்தனார், நாங்கள் மட்டும்தான் பொங்கல் வைக்க போகிறோம். வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. ஹாய் சொல்லு. ஹாய். என் தங்கச்சி எல்லோரும் வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொங்கல். நான் தான் பொங்கல் வைக்க போகிறேன். அம்மா வந்து சொல்லி கொடுப்பாங்க, நான் பொங்கல் வைப்பேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கோவில்னு இல்லை, சக்கரை பொங்கலே நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதில் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வாங்கப்பா, இங்கே வாங்க. அப்படியே இந்த சட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பையனுக்காட்ட எடுத்து வந்துட்டு இது நல்லாவா இருக்குன்னாரு எங்கள் அப்பா. அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அயர்ன் பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரீம் தான் பண்ணணும். ஹாய் சொல்லிடுங்க, ஒரு ஹாய்.
சரி போயிட்டு வாங்க இப்போ இங்கே காட்டு இருக்கிறீங்க நான் பொங்க வச்சா எப்படி வருமோன்ட்டு எங்கள் மாமியா வந்து பொங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்கி இருக்கும் நேரம் பொங்கல் பொங்குறத பார்க்க போகிறோம். எங்கள் மாமியார் தான் பொங்கல் வைக்கிறாங்க. ஓ வா நாங்கள் பொங்கிருக்குன்னு நினச்சோமே, இப்போ தான் பொங்க போகுது. பொங்கல் பொங்கி விட்டது. மியாவ் மியாவ் ஞா குட்டி ஞா குட்டி தங்கப்பையா மியா குட்டி பொங்கல் வேணுமா? தங்கப்பையா மண்டை ஆடுது. பூனைக்குட்டி ஆமாம் அந்த தீயத்தாம்மா பார்த்துட்டு இருக்கிறியா? தங்கம் இருட்டா தெரியுறீங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாமி கும்பிட போகிறோம். மங்கம்மா ரெடி ஆயிட்டாங்க. அங்கே எங்கள் பாட்டியம்மா ரெடி ஆயிட்டாங்க. அங்கே ஒரு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்க இந்த மியா குட்டியான தூங்கியாச்சு. காட்டு மியா குட்டியை காட்டு. தூங்கிட்டான். பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான். நாகு ஒன்றைத்தான் அம்மா கூப்பிடுது. வேணும்னே வந்துட்டாமா, வேணும்னே வந்துட்டான். நான் இதை வீடியோவில் அப்படியே போடுவேன், கட் பண்ண மாட்டேன். இது எதுக்குமே இப்படி உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல. இங்கே பாருங்க கோபுரம் அழகா இருக்கு. நல்ல குழு குழு குழுன்னு இருக்கு. இந்த மரத்தில் நல்ல குழு 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 குழுன்னு தூங்குனா சூப்பராக இருக்கும். இந்த மரத்து நிழலுக்கு எவ்வளோ நிழல் கீழே இருக்குன்னு பாருங்க. ஆலமரம் இல்லை, அரச மரம், அறிவாளி பெரிய மரம். இதுலேயே வந்துட்டு அந்த அரச மரத்துக்குள்ளேயே வேப்ப மரம் இருக்கு. தெரியுமா? தெரியுதா? 2 மரமும் பின்னிச்சு. அப்படியே எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பட்டு பாருங்க. அப்படியே வந்தோம்னா கோபுரம். கோபுரம்
அதில் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திராளி தண்ணி இருக்கு. அப்படியாம்மா? அங்கேயே தள்ளு ராசி அந்த தொட்டியை காட்டுவோம். பாருங்க, பெரிய தொட்டி இருக்கான். ஹீரோ சார் வரார் 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 வரார். ஹீரோ சொன்னாங்களா அண்ணனா? நானா சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட ஹீரோன்னு. உங்க அண்ணனை யாரு ஹீரோ சொல்ல போறா? மீயா குட்டி எழுந்துமா. இப்படிதான் வந்து நாங்க சாமி கும்பிடுறோம். அழகா இருக்குதுல்ல சாமி. இப்போ சரி தம்பி தூக்கிட்டு வந்துட்டுமா? ஏத்த முடிஞ்சா? அம்மா கீழே இறக்கி கையை கட்டு. இந்த கையை எடுத்து, இந்த கையை எடுத்து. மாலை போட்டு விடு. தலையில எடுக்காங்க. அப்பான்னு சேர்த்து எடு. அப்பா பாக்குறான். என்ன ஐயா இது? எழுந்துட்டியா? திருப்பி முன்னாடி இழுத்து போடுங்கப்பா. இருங்கப்பா. இராயா இராயா. கொண்டு வர வேண்டியது. பாக்குறேன் அப்பாவே. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த இடத்துல விட்டுட்டு அடுத்து சுற்றி சுற்றிங்க. அப்படியே கொடுக்கு. சரி ஆஃப் பண்ணி எடுங்க. அப்பாவே வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் போட்டாச்சு. கொலுசு, அருணா, செயின் ஐயாவுக்கு போய் சேருங்க. என்னத்தோட பார்த்துட்டே இருக்கிற? தூக்கு விலகு. அந்த கையில மைய வந்து பேர் சொல்லி 3 தடவை போய் போட்டு போட்டு அந்த கையில போய் இதெல்லாம் வைக்க கூடாது. அச்சாச்சு. சோப்புக்குள்ள வச்சுக்கோங்க. வேணாம், இங்க பாரு கையில கொண்டு போறிய. எந்த சோப்புக்குள்ள வச்சுக்கோங்க. தூக்கிட்டு போறதாமா உள்ள? போய் சாமியை கழுத்தை பிடிக்காம போய் போட்டு சாமியை கும்பிட்டு அவனுக்கு பொட்டு தொண்ணூறு வச்சு விட்டு சொல்லி 3 தடவை தூக்கிட்டேன். மாமியார் தூக்கிட்டு தள்ளி வைங்க. இந்த பொங்க சோத்துல தூக்கி வாங்கி விட்டு சாமி தமிழ் சக்கரையில அள்ளி போட்டுருக்குது.
3 டைம் சொல்றதாட்ட மித்ரன் பவின் மித்ரன் பவின் மித்ரன் பவின் மித்ரன் பவின் மித்ரன் பவின் மித்ரன். இந்த சொல்றவங்கள சொல்லுங்க. வா ராசி. நீ எது வைக்க வேணும் காசு கையில உண்டு இனிப்பா குடி சும்மா லைட்டா போதும் போதும். பவின் மித்ரன் பவின் மித்ரன் பவின் மித்ரன் இந்த இருக்காங்க. நான் சட்டை எடுக்கல உனக்கு. வாங்கி சட்டக்குள்ள வச்சுக்க. சட்டக்குள்ள வச்சுக்கோ. நீ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அடிவா. பவித்ரா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பவித்ரா பவின் மித்ரன் பா. ஐயா 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 உங்கத்தானுங்க. இந்த புள்ள எத்தனை இனிப்பு துண்டு செஞ்சுருக்கீங்க? பொங்கல் கொடுக்கறதுல பொங்கல் எடுத்து அப்படியே கொண்டு பொங்கல் கொடுக்கலாம். போய் அள்ளி கொடுங்க. பாருங்க ஆக எடுக்கிற பாரு ஓடு பாரு. இருட்டா தெரியுதுல ஒண்ணுமே. இப்ப சூப்பரா தெரியுது. ஏமா பைத்தியம். நீ எடுத்துட்டு அப்படியே போது போது அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் நான் கிடையாது. நகை இடையில வராத நகை அப்புறம் வீடியோல விழுந்துடுறேன். நான் ஜோதி மட்டும் தான் எடுக்குவேன். அழகா இருக்குது ஜோதி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏமா சாப்பாடு எடுத்துக்கிறா. இன்னும் வரணும். அவனுக்கு அது போட பிடிக்கல ஜோதி. ஆமா விட்டு அவனுக்கு போட்டாலே பிடிக்கல. அப்படி